ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு அப்டேட் வீடியோவில் ஜாயின் பண்ணுறோம். ஸோ இப்போ கரண்டாக ஹாப்பியாக இருக்குது அண்ட் ஆல்சோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் இருக்க போது இப்போ கரண்டாக டபிள்யூவில் நெப்போட்டிசம் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லர் சொல்லியிருக்காங்க. அதில் ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட ஜிண்டர் மஹால் இந்தியா வர போகிறாரு. ஸோ அந்த ரெஸ்லிங் அப்டேட் ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ண வேண்டியது இருக்குது. குறிப்பாக இந்த வருஷம் சர்வே சீரிஸ் ரிலேட்டட் அப்டேட் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ பிராக் லெஸ்னர் அப்டேட்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபுல்லாகவே வந்து டீட்டெயில்டாகவே பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சண்டே ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயில்டாகவே நல்லாவே பேசுவோம். நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் வரீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மென்ஷன் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். ரைட், ஓகே, நம்ம டைமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஆல்சோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வாய்ஸ் மேன் பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாரு. அந்த ப்ரோமோவை தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே ஸ்மாக் டவுன்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் வாய்ஸ் மேன் செக்மெண்ட் கட் பண்ணியிருந்தாரு. அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்மளுடைய வாய்ஸ் மேன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் ரோமன் ரெயின்ஸ் வர போறாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து ராலா வந்து ஏன் அட்டாக் பண்ணன்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ண போறாருன்றதை சொல்லியிருக்காங்க. அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கான கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஸ்டாக் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா சரி இந்த வாரம் தான் சொல்லணும், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இட்டாலியில் நடக்க போகிறது மட்டும் இல்லாமல் இப்போ கண்ட கார்டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஜேட் கார்கிலுக்கும் நம்மளுடைய விமன்ஸ் டபிள்யூஇ டாக் டீம் சாம்பியன்ஸாக இருக்கிற நம்மளுடைய லிவ் மார்க்கனுக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஜலினா வேகாக்கும் பைப்பர் நிவனுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் அகேன் நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேக்கப் ஃபட் கூட போக போகிறாங்க. ஒன்ஸ் அகேன் இந்த சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடந்துருந்துச்சுல, ஒன்ஸ் அகேன் இந்த மேட்ச் 2 டைம் நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ மெயின் ஹைலைட்டாக நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கையும் செத்ரால்ஸையும் அட்ரஸ் பண்ண போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதே சேம் ஸ்மாக் டவுனுக்கு நம்மளுடைய சிஎம் பங்கையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ சேம் ஸ்மாக் டவுனில் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆயிருப்பாரு. அங்கே என்ன பேசியிருந்தாருன்றதையும் டிகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் டீஸ் பண்ணியிருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்றது தெரியல. ஸோ ஒரு பிளாக் கலரில் 4 சிம்பிள் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஆயிருக்கும். ஸோ அந்த விக்னெட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக அலிஸ்டர் பிளாக்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. நமக்கு ஒரு சில கெஸ்ஸிங்ஸ்லாம் இருந்துருந்துச்சு, அலிஸ்டர் பிளாக்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது. அதர்வைஸ் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு பிடபிள்யூ நெக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அந்த விக்னெட் வந்து நம்மளுடைய அலிஸ்டர் பிளாக்ன்றதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய அலிஸ்டர் பிளாக் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ரெசில்மேனியாவுக்கு முன்னாடி நடக்க போகிற ஸ்மாக் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆகலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே சேம் ஸ்மாக் டவுனுக்கு நம்மளுடைய ஜான்சினாவையும் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றத நியூஸஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ரெண்டாவது விக்னெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் தீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ரே ஃபினிக்ஸ்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த ரிட்டர்னுக்கான டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரே ஃபினிக்ஸ் தான்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரே ஃபினிக்ஸ் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக டபிள்யூஇக்கு ரிட்டர்ன் கொடுக்க போறாருன்றதை சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணிட்டாருன்ற மாதிரி நியூஸஸ்லாம் பார்த்து இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்மளுடைய ரே ஃபினிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்னட்டோடைய விக்டம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டாங்கா லுவா ரிலேட்டட் தான். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபைட்ஃபுல் சிலைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக டாங்கா லுவா ஒரு சில வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிங் ரிட்டர்னை கொடுத்துருவாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அவருடைய அப்டேட் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அவர் எப்போ வேணாலும் ரிட்டர்ன் ஆகலாம். அண்ட் ஆல்சோ ஸ்டில் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீக்ஸில் வந்து நம்மளுடைய டாங்கா லுவா ரிட்டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத ஃபைட்ஃபுல் செலக்ட் பற்றி நான் சொல்லியிருக்காங்க. அந்த அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சர்வைவர் சீரிஸ் 2025 ரிலேட்டட் தான். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் சர்வைவர் சீரிஸ் சாண்டியாகோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாண்டியாகோ சிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக சர்வைவர் சீரிஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்ற நியூஸஸ் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் கொடுத்துருந்தாங்க. கொடுத்த அந்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் சர்வைவர் சீரிஸ் சாண்டியாகோ சிட்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஞ்சாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஷார்லட் ஃபேர் ரிலேட்டட் தான். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஷார்லட் ஃபேர் அவங்களுடைய கெரியரோடைய 3 பெஸ்ட் மேட்சஸை வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்மளுடைய குயின் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் கிளிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த அப்டேட் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அவங்களுடைய 3 பெஸ்ட் மேட்சஸை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூல நேம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்சஸை வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு நேம் பண்ணது எவல்யூஷனில் 2018 பேப்பர் நடந்துருந்துச்சுல. ஸோ அதில் வந்து பெக்கி லிஞ்சுக்கும் ஷார்லட் ஃபேருக்குமான ஒரு லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச் நடந்திருக்கும் ஸ்மாக் டவுன் விமன் சாம்பியன்ஷிப்காக. அதில் வந்து நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் வின் பண்ணியிருப்பாங்க ஷார்லட் ஃபேரை. அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேட்ச்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது மேட்ச் அப்போ பொறுத்த வரைக்கும் ஸோ அதே வருஷத்தில் சர்வைவர் சீரிஸில் நடந்திருக்கும். ஸோ ரா விமன் சாம்பியனும் அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து நம்மளுடைய ஷார்லட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் விமன் சாம்பியனாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கான விமன்ஸ் சாம்பியன் நடந்திருக்கும். அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அந்த மேட்ச் ரேண்டா ரவுசிக்கும் நம்மளுடைய ஷார்லட் ஃபேருக்கு நடந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மூணாவது மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரெசில்மேனியா 34 நடந்த நம்மளுடைய ஷார்லட் ஃபேர் வர்சஸ் ஆஸ்காவுக்கான ஸ்மாக்டவுன் விமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் நம்மளுடைய ஷார்லட் ஃபேர் வின் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த 3 மேட்ச்மே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கெரியரில் கிரேட்டஸ்ட் மேட்சஸ்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷார்லட் ஃபேர் சொல்லியிருக்காங்க. 6வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நிக்கி பெல்லா ரிலேட்டட். ஸோ இப்போதைக்கு கண்ட நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய WWE ரிட்டர்ன் ரிலேட்டட் பேசியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்கி பெல்லா அவங்களுடைய போட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுடைய ஃபார்மர் WWE டிவாஸ் சாம்பியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கும் கரண்ட்டாக ஒரு சில மேட்சஸ் வந்து அவங்க வந்து WWEல பண்ண போகிறாங்களாமா. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மேபி WWE வேர்ல்டு சாம்பியனாக கூட ஆகலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய போட்காஸ்ட்டில் பேசியிருந்த நம்மளுடைய நிக்கி பெல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா WWEல இன்னும் ஒரு சில மேட்சஸில் அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்களாமா. அண்ட் ஆல்சோ நம்மளோட ஹால் ஆஃப் ஃபேமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வேர்ல்டு சாம்பியனாக கூட ஆகலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்கி பெல்லா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின் அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு கண்ட நம்மளுடைய ஜிண்டர் மஹால் ரிலேட்டட் பார்த்தலாம். ஸோ ஜிண்டர் மஹால் என்கிற நம்மளுடைய மகாராஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்டாக ஒரு ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு கரண்டாக அவருடைய எக்ஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிண்டர் மஹால் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வரப்போகிறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ WXMன்ற ஒரு ரெஸ்லிங் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறன்றதை நம்மளுடைய ஜிண்டர் மஹால் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. WXMன்ற ஒரு ரெஸ்லிங் ப்ரொமோஷனுக்காக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வரப்போகிறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மேட்ச் கம்ப்ளீட் பண்ண போகிறன்ற மாதிரி எந்த இடத்துலையும் சொல்லலை. பட் இருந்தாலும் இந்த ப்ரொமோஷனுக்காக இந்தியாவை வரப்போகிறன்றதை நம்மளுடைய ஜிண்டர் மஹால் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ கடைசியாக 3 மெயின் அப்டேட்ஸ் இருக்குங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் அண்ட் ஆல்சோ ராக் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டாக ராக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் சேர்ந்து ஒரு சில திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக்கராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்ஸ் ஆப்பிள்ன்ற ஒரு போட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் பேசியிருக்காரு. அதில் இன்டர்வியூ கொடுத்த நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ரெசில்மேனியா 41 எடுத்து ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. அந்த எலிமினேஷன் சேம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. பட் இருந்தாலும் ஃபியூ திங்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்களாமா. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வாரியர் இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டேமின் பீஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டில் இருக்காரு. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்டாக இவங்க 2 பேருக்குமான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா நடக்குன்ற மாதிரி இருக்கிற நிலையில் நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக ரெசில்மேனியா ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மொமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கும் ட்ரூ மேக்கினர் பண்ணுற மாதிரி இருந்துச்சாமா. அதை எல்லாத்தையும் WWE கேன்சல் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கினர் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. 2வது மெயின் அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுடைய பீஸ்டின் கார்னர் ப்ராக் லெஸ்னர் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கு கரண்டாக ப்ராக் லெஸ்னருடைய ரீசெண்ட் பிக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை நிறைய பேர் தெரிஞ்சது தான். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக அந்த பிக் எங்கே எடுத்ததுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹராஸ் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிட்டாருன்றனால வந்து பார்த்தீங்கன்னா WWE மத்தியில் இப்போ வரைக்கும் கரண்டாக ப்ராக் லெஸ்னரோட பேர் பெரிய லெவலில் அடி வாங்கி இருந்துச்சு. இப்போ வரைக்கும் கரண்டாக ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஆயிருக்காரு. இப்போ வரைக்கும் ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஆயிருக்காரு. அவங்களுடைய ஒய்ஃப் ஸ்டேபிள் கூட ஆக்சுவலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்திருந்தாங்கன்னா ஸோ அவங்களுடைய டாட்டர் மயா ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணுறதுக்காக தான் வந்திருந்தாங்களாமா. அவங்க வந்து NCAAல வந்து பார்த்தீங்கன்னா இண்டோர் ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்காக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மேட்ச் அப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டாட்டரை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் அவங்களோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. இந்த ரீசன்ட் பிக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த சிட்டியில் உள்ள ஒரு பீச்சில் தான் எடுத்திருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரீசெண்டாக ஷேர் பண்ணப்பட்ட பிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பீச்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்களாமா. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டாட்டர் மியா ரெஸ்லரை வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணுறதுக்காக தான் நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் அவங்களுடைய ஒய்ஃப் வந்திருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ் லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட் ஸோ நெப்போட்டிசம் இன்னும் WWEல இருக்கான்ற மாதிரி பெரிய லெவலில் பேசியிருக்காங்க. இது ரிலேட்டட் நமக்கு ஃபார்மர் WWE ஸ்டாரான நம்மளுடைய சோனியா டெவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ஆக்சுவலி சோனியா டெவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்களாமா. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா WWEல ஒரு ஜென்ரல் மேனேஜராக வந்து பார்த்தீங்கன்னா 2023 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்திருந்தாங்களாமா. அதுக்கான பிளான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வச்சு ஸோ சோனியா டெவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் அப்ரோச் பண்ணாங்களாமா. பட் ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்டு சூப்பர் ஸ்டார்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜென்ரல் மேனேஜராக இருக்கணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படிங்க ஆவாரைனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜராக நீங்கள் NXTக்கு கொண்டு வந்தீங்கன்ற மாதிரி பெரிய லெவலில் சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க ராக்கோட டாட்டர்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தீங்களா? ஸோ ராக் TKOடைய மெம்பர்னா ஸோ அவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா நெப்போட்டிசம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுவீங்களான்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ்
ஃபேன்ஸ் பயங்கரமாகவே திட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ கரண்டாக ஃபேன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ கரண்டாக சோனியா டெவில் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஒரு எம்ப்ளாய்டாக இருந்திருந்தாங்கன்னா அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா அவங்க வந்து ஒரு ஃபார்மர் ரெஸ்லருடைய டாட்டராக இருந்தால் தான் முடியுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபார்மர் ரெஸ்லருடைய டாட்டராக இருந்தால் மட்டும்தான் இப்போ கரண்டாக அவங்களுக்கு WWE ஒரு சில ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பயங்கரமாகவே திட்டிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாமே இப்போ கரண்டாக சோஷியல் மீடியாவில் திட்டிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன், சோனியா டெவில் சொன்னதை வச்சு உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஸ்டில் போய்கிட்டு இருக்குது தான் போல. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஸ்டே சேஃப்.